வந்து இதை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து இந்த வாட்ச்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ரிமோட்டும் நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ நான் வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். வந்து இந்த மாதிரி ஒரு வந்து கார் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு வந்து இது வந்து அந்த சார்ஜ் பண்ணி தான் வந்து பேட்டரி வந்து யூஸ் பண்ண முடியும். இப்படி தான் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து கார் இப்படி தான் இருக்குது. இது வந்து நல்லா ரொட்டேட் ஆகும். நம்ம கோட்டி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து ரிமோட். இப்படி தான் வந்து யூஸ் பண்ணணும். நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா பேட்டரி போட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இந்த பேட்டரி இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் நம்ம வந்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த வாட்ச் தான் நம்ம வந்து கட்டிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு டெமோக்கு வந்து நான் வந்து காமிக்கிறேன். நீங்கள் வந்து பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு பேட்டரி. இதுதான் வந்து இந்த காருக்கு வந்து போடுற பேட்டரி. இது இருந்தாலும் அது வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இந்த கிட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவர் இதுக்கெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பேட்டரி வந்து நம்ம தான் வந்து வாங்கி வந்து இதுக்கு போகணும் ரிமோட்டுக்கு. ஸோ வந்து இது வந்து கொடுக்கல, நம்ம தான் வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த வாட்ச்க்கு வந்து ஒரு ஸ்பேர் அந்த பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ஜபிள் தான். இதுக்கும் வந்து அந்த ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜபிள் வந்து தான் வந்து பண்ண முடியும். இப்படிதான் இருக்கு. நெக்ஸ்ட் இதுதான் வந்து இது வந்து ஸ்பேர். இந்த இடத்துல வந்து கழட்டி நம்ம வந்து இதுலயும் வந்து ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம யூஸ் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து இது காலி ஆயிடுச்சுன்னா இதை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது. அதுக்கப்புறம் இதான் வந்து சார்ஜர். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ண முடியும். இதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இதை தான் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணணும்னா இந்த ரெண்டு ஜாயினை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணி இந்த ரெண்டுத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணணும். இதை வந்து நம்ம வந்து அந்த ஹுவாய் டேபு அதுக்கப்புறம் அந்த சாம்சங் ஃபோனோட அந்த அதை வச்சு அந்த ஹெட்டு வச்சே நம்ம வந்து போடலாம். இதுக்கெல்லாம் அது கரெக்டாக சூட் ஆகும். ஆனால் ஐஃபோனோட ஹெட்டுக்கு வந்து இது சூட் ஆகாது. அதை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த ஒரு கிட் இருக்குது. வந்து நம்ம தனித்தனியாக வந்து கழட்டிக்கலாம். வேறு அது வந்து எப்போ யூஸ்ஃபுல்லி அதை கழட்டி வச்சுருந்தோம்னா சூடாயிரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் தான் வந்து அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இதோட எப்படி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணி என்ஜாய் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து பிக் பேட்டரி, இந்த மாதிரி மீடியம் பேட்டரி கொஞ்சம் செட் ஆகும். இந்த மாதிரி செட் பேட்டரி தான் வந்து கரெக்டாக இருக்கும். எப்போதும் போல நம்ம ஈஸியாக போட்டுடலாம். பேட்டரி வந்து இதுக்கு வந்து கரெக்டாக சூட்டபிளாக இருக்கும். இதுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு லாக் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரூ வந்து போட்டு வச்சுருந்தா எனக்கு கலந்து வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். விட்டுறேன் அப்படியே சும்மாவே இப்படி இருக்கட்டும். ஸோ நான் இப்படியே வந்து விட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து இப்படி ஆன் பண்ணிங்கன்னா இந்த லைட் எரியும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம்னா ரிமோட் கண்ட்ரோல் வந்து எப்படிலாம் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது ஒன்றுமே இல்லை. இது எப்படின்னு வந்து உங்களுக்கு அந்த டிஸ்பிளேல நான் போட்டுருவேன். எது எதுக்குன்னு உங்களுக்கு வந்து இப்போ வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதெல்லாம் என்னென்னு நான் அப்படியும் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எதை வச்சு யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் இது வந்து ஃப்ரண்ட் பேட்டரி. இது வந்து எதுக்குன்னா திஸ் இஸ் ஃபார் லெஃப்ட் அண்ட் ரைட். இப்படி கிளிக் பண்ணால் ரைட் போகும், இப்படி கிளிக் பண்ணால் லெஃப்ட் போகும். சவுண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து இது வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு நம்ம வந்து பார்த்தோம்னா இது எதுக்குன்னு உங்களுக்கு வந்து நான் இப்போ சொல்கிறேன். இது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இது எதுக்குன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக். ஸோ வந்து இதை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து மூவ் ஆகும். ஸோ நம்ம எது பண்ண வேணால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி போகும், பின்னாடி போகும், சைடு போகும். அந்த மாதிரி அதுவே டிஃப்ரெண்டாக பண்ணும்.
ஸோ இது நெக்ஸ்ட்டு இந்த பட்டன் எதுக்குன்னு பார்த்தோம்னா சவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கு தான். இதை வந்து கிளிக் பண்ணோம்னா சவுண்டு வரும், இதை திருப்பி கிளிக் பண்ணால் ஆஃப் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து எதுக்குன்னா ட்விஸ்ட் ஃபங்க்ஷன். இது வந்து அப்படியே வந்து சுற்றும், மேலே போகும், பிரேக் அடிக்கும், கீழே வரும், இந்த மாதிரி சுற்றும், அதெல்லாம் வந்து இது வந்து இதுக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம ஆன் ஆஃப். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி லைட் வரும் ஆன். ஸோ இது வந்து ஆஃப். ஸோ இந்த லைட் வந்து வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ இது வந்து இண்டிகேட்டர் லைட். இது வந்து இல்லை, இது உடஞ்சி போச்சுன்னா இது வந்து ஒர்க்கே ஆகாது இந்த டாய். ஸோ இது இருக்கிறது ரொம்ப வந்து முக்கியமானது. இது கொஞ்சம் சேஃபாக வந்து வச்சுக்கோங்க. இது வந்து ஆண்டனா இல்லாமல் வந்து இருக்கிறது இந்த ரிமோட். நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் வந்து என்ன இருக்குது வாட்சில் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வாட்ச் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வாட்ச் எப்படி கட்டணும்னா, இதை எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு சின்ன வயசுல நீங்கள் இந்த மாதிரி ஈஸி மெத்தடில் வந்து கட்டலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இது வந்து எங்கே போகணுன்னா இதுக்குள்ளே போகணும். ஸோ நான் இப்போ வந்து பண்ணி பார்க்குறேன், நீங்கள் பண்ணணும். ஸோ இதை வந்து உள்ளே விட்டு இந்த 3 வந்து எங்கே வேணாலும் இதில் வந்து விட்டு நம்ம இது எடுத்தோம்னா இது வரும். ஸோ நீங்கள் சின்ன வயசுனா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கைக்குள்ளே நான் விடலாம். ஸோ எனக்கு வந்து இப்படி தான் போணுச்சு. இப்படி வந்து போணுச்சுன்னா நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி கட்டணும்னு நான் வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக நான் வந்து காமிக்கிறேன். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட் பார்த்துடலாம். நான் புரியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி கழட்டி உங்களுக்காக காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணும். ஃபஸ்ட் டைம் வாங்கும் போது இந்த பாக்ஸில் வந்த அது என்னென்னலாம் இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸையும் நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த வாட்ச் எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ ரிமோட்டையும் எப்படி யூஸ் பண்ணணும்னு இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வாட்ச் எப்படி யூஸ் பண்ணணும் இதில் வந்து பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். 5 செகண்ட்ஸ் இதை வந்து ப்ரெஸ் பண்ண தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணாலே இந்த மாதிரி பட்டன் வரும். இந்த மாதிரி பிளிங்காய் இருந்துச்சோ ஆன். ஸோ இப்போ நீங்கள் வந்து கையில் கட்டிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி அமுத்திட்டிங்கன்னா அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து ஆன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பிளிங்க் ஆகுதுன்னா அதை யூஸிங் வந்து சொல்லிக்கலாம். திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஃபீச்சர்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் கையில் கட்டி தான் எல்லாமே பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். நம்பர் 1 வந்து இதுலேயும் வந்து ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து இப்போ வந்து டிஸ்பிளே ஆகும், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. இது வந்து ஃபிங்கரில் வந்து இந்த மாதிரி வந்து போடணும். இது வந்து இப்படி வந்து யூஸ் பண்ணணும். இதை வந்து கத்திட்டு தான் யூஸ் பண்ணணும். வந்து இப்போ வந்து பார்த்தோம் வந்து இதுதான். ஸோ இப்போ வந்து ஓட்டலாம் வாங்க. எப்படி ஆன் ஆகுறதுன்னு வந்து சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப் அப்புறம் வந்து ஆன். ஸோ ஆஃப் இங்கே இருக்கும், ஆன் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணால் இந்த மாதிரி ஸோ வந்து இதில் வந்து ஆன் இருக்கும், ஆஃப் இருக்கும். ஸோ இப்போ வந்து பேட்ரி ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணுவதுக்கு நம்ம இப்போ பேட்ரி எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 24 hours இது ஃபுல்லாக நீங்கள் சார்ஜ் பண்ணிடணும். ஸோ இது வந்து நான் 24 hours சார்ஜ் பண்ணி நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஃபுல்லாக சார்ஜ் போட்டேன். இது வந்து ஒரு 2 hours ஃபுல்லு சார்ஜ் போட்டால் 2 daysக்கு ஒரு 2 to 3 days சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். இதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னும் நல்லா சூப்பராக ஒரு நாள் ரிவ்யூ தரேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து அந்த கிட்லேயே இருந்தது. ஸோ நான் வந்து ஈஸியாகவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் காமி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து யூடியூப் சேனல்லையும் வந்து நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப வந்து தேங்க்ஸு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து பிரணீத் ஹேட்ரிக்ஸ்னு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். இன்ஸ்டாகிராமில் நான் இருக்கேன். அது பேஜ் என்னென்னா பிரணீத் ஹேட்ரிக்ஸ்னு ஒரு பேஜ் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த பிரணீத் ஹேட்ரிக்ஸை வந்து நீங்களும் அதுக்கு நல்லா ஃபுல் சப்போர்ட் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க திருப்பி நம்ம ரிவ்யூக்கே போகலாம். இன்ஸ்டாகிராம்லேயும் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கு வந்து போகலாம். எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 2 பின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுலேயும் வந்து 2 பின்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணணும். இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் கரெக்டாக வந்து செட் பண்ணணும். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன். உள்ளே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து செட் பண்ணிட்டு உள்ளே வரலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நீங்கள் ஸ்க்ரூ போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் இட் வில் பி வெரி ஈஸி டு ரன் திஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணிட்டோம்னா நல்லா இந்த மாதிரி இது ட்விஸ்ட் ஆகும் போது விழுவாது. ஸோ டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போ வந்து இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்க திருப்பி வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஆஃப்னு இருக்குல்ல, ஆன் பண்ணலாம். இந்த மாதிரி சவுண்ட் வரதுக்கு பாருங்கள் சூப்பராக. ஸோ ரிமோட்லேயே நம்ம வந்து செக் பண்ணிட்டு எல்லாம் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதில் வந்து பேட்ரி வந்து ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருந்தனால இது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் வந்து திருப்பி நான் வந்து போடுறதுக்காக நான் வந்து போட்டேன். எனக்கு இது மட்டும்தான் போடவே வர மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. ஸோ இதையும் நான் வந்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம்னா ஸோ இதுவும் வந்து ஈஸியாக வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ இதையும் நம்ம வந்து இப்போ ஆன் பண்ணிட்டோம்னா ரெண்டுமே பர்ஃபெக்டாக இந்த மாதிரி சவுண்ட் வரும். இது வந்து இப்போ எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பாரு. பிளேஸ்லேயே உட்காந்துட்டு நீங்கள் வரலாம். ஸோ வந்து அது வந்து ரிட்டர்னும் ஆகும். ஸோ வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு சொல்லல. இப்போ ஃப்ரண்ட் அழுத்துறேன். ஸோ வந்து இது உல்ட்டாவாக இருக்குது. இது வந்து ரிமோட்டில் கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் உல்ட்டா. இப்படி பண்ணால் முன்னாடி போகும், இப்படி வந்தால் முன்னாடி வரும். ஸோ இப்போ பண்ணலாம். அப்படி பாருங்கள், நான் பின்னாடி அழுத்துறேன்னா முன்னாடி போகும் பாருங்கள். ஸோ தென் இந்த மாதிரி வந்துடும். நான் முன்னாடி அழுத்துறேன்னா பின்னாடி வந்துடும், பின்னாடி அழுத்துறேன்னா முன்னாடி வரும். ஸோ இது வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் சிம்பிள் வந்து எப்படி பண்ணுதுன்னு வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி திங்ஸாக வச்சுக்காமல் இதெல்லாம் வந்து தள்ளி போட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் ஈஸியாக இருக்கும். ஃப்ரீ ஸ்பேஸில் பண்ணால் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து நடுவில் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஆன் பண்ணுவோம். இது வந்து ஆட்டோமேட்டிக். இந்த பாருங்க. மியூசிக் வந்து எப்படி வருதுன்னு நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ மியூசிக் வந்து ஆஃப் ஆயிடும். இது வந்து மியூசிக் வருது. ஸோ இது ஆஃப் பண்ணிட்டோன்னா ஆஃப் ஆயிடும். சவுண்டு நீங்கள் பாருங்கள். இது ஆன் பண்ணால் அது வந்து மியூசிக் திருப்பி வரும். ஸோ இதான் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து என்னென்னா செல்ஃப் இண்டிகேட்டர். ஸோ பிரேக்கு ட்விஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணனா சுத்த ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சூப்பராக வந்துருக்கும். நீங்களே பாருங்களேன். சூப்பராக வந்து அழகாக வந்து ஆகுது. ஸோ முன்னாடி போயிடுவோம். டக்குன்னு பிரேக் எடுத்து செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் எங்கே நம்ம போகிறோம்னா அடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட். அது வந்து எப்படின்னா ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணோன்னா இந்த சைடாக போகும். இந்த சைடு அழுத்துட்டிங்கன்னா இந்த சைடாக வரும். நம்ம இதுவுமே ஆப்போசிட் தான். செம்மையாக இருக்கும். சைடாக போகும். சைடு இந்த மாதிரி சூப்பராக வந்து போகும். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஃப்ரீ ஸ்பேஸில் வந்து பண்ணலாம். ஏன்னா அதுதான் ரொம்ப சூப்பர் கரெக்டாக இருக்கும். எங்கே வேணாலும் ஜாலியாக போகலாம். ஸோ வீட்டில் போகும்போது இடிக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ வந்து வீட்டில் அவ்வளோவா ட்ரை பண்ணாதீங்க. நான் வந்து இங்கே வெளில போக முடியாது எடுத்துக்கிட்டேன். இந்தியாவில் வேணால் நம்ம வந்து வெளில போகலாம். இப்போ துபாயில் வந்து வீட்டுக்கு வெளில அலோடெலாம் இல்லை, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ வந்து இதை வச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ரிமோட்டில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் யூ ஆர் யூஸிங் இன் ரிமோட்னா இதை வந்து 1 செகண்ட் ஆஃப் பண்ணிட்டு தான் ஆன் பண்ணணும். ஸோ பிகாஸ் அதுக்கப்புறம் தான் அது வந்து அடுத்து மாத்திரம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து புரியும். ஸோ இதை வந்து வச்சிடலாம். ஸோ வந்து ரிமோட்க்கு மாறிடலாம். ரிமோட் இப்படி தான் வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் இந்த சைடு வந்து இந்த ஃபிங்கரில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிடில் ஃபிங்கர் எந்த ஃபிங்கரில் வேணாலும் போடலாம். ஸோ இந்த ஃபிங்கர்லலாம் போட்டால் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை வந்து ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணுறோன்னா இது வந்து திருப்பி ரொட்டேட் ஆகணும். இந்த பிரேக்லேருந்து அழகாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி வா, இப்படி போ. இதுவுமே வந்து அந்த இப்படி பண்ணால் முன்னாடி போகும், இப்படி வந்தால் பின்னாடி வரும். ஸோ இது வந்து நான் இன்னும் கற்றுக்கல. ஸோ இது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம வந்து பார்க்க வேணாம். எனக்கு நானும் கற்றுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். ஸோ உண்மையாக தான் நான் கற்றுக்கணும். ஸோ இது அவ்வளோதான். இப்படி தான் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி இது வந்து தான் எனக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான். இப்படி அது மட்டும் தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ வேறெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். எனக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரில. அவ்வளோதான். வாட்ச்சு எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம எல்லாமே வந்து காமிச்சிட்டோம். இவ்வளோதான்.
செட்டு இதெல்லாம் தான் வரும். பேட்ரி வந்து வராது. ஸோ பேட்ரி கிடையாது. 7 பீஸ் செட்டு தான் வந்து. என்னென்னா நல்லா இருக்குன்னு வந்து நான் காமிச்சிடுறேன். கார் இருக்குது, எல்லாமே நம்ம ஆஃப் பண்ணியே வச்சுக்கலாம். கார் இருக்குது. ஸோ தென் இந்த மாதிரி ஒரு ரிமோட் இருக்குது. ஸோ சார்ஜர் இருக்குது, வாட்ச் இருக்குது, இந்த கார் கண்ட்ரோல் பண்ணுற வாட்ச். ஸோ இது வந்து ஒரு ஸ்பேர் பேட்ரி ஃபார் வாட்ச். தென் ஒரு ஸ்க்ரூ டிரைவர். ஸோ இன்னொன்று 2 எங்கே இருக்குன்னா உள்ள ஒரு 2 செட்டு இருக்குது. ஒரு இந்த சார்ஜரும் அந்த பேட்ரியும். ஸோ அந்த பேட்ரிக்கு அந்த இதுவும் கனெக்ஷனும் 2ம் நம்ம வந்து உள்ளே வச்சுருக்கோம். ஸோ இதுதான் அந்த செட்டு. ஸோ அந்த பாக்ஸில் நம்ம வந்து வச்சுருந்தோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிச்சிக்கலாம். பேட்ரி வந்து கொடுக்க மாட்டாங்க. இதில் நம்ம தான் வந்து வாங்கி இதை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதான் உங்களுக்கு இந்த பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரிவ்யூ கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து வாங்குங்க. நான் இங்கே ஒரு 8980 தான் வாங்கியிருந்தேன். இந்தியன் மணியில் எனக்கு வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு தெரியல. ஸோ இதான் வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், பிரணீத் ஹேட்ரிக்ஸ். ஸோ அதுக்கும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். பாய்.